வணக்கம். பொதுவாக நம்ம நாட்டு செய்திகளை பக்கத்து மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அவர்களை சேர்ந்தவர்கள் சொன்னார்னா ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம தமிழக அமைச்சரவைக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருப்பவர்களெல்லாம் அண்டை மாநிலத்தவர்களாகத்தான் இருக்காங்க. ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் மிகவும் வேண்டியவர்களாக இருக்கார்கள். முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க. இதனால் இங்கே வர்ற செய்திகளை விட, அதாவது அமைச்சரவைகள் சார்ந்த செய்திகள் இருக்குல்லவா, அந்த செய்திகளை விட அவங்க தர்ற செய்திகள் இருக்குல்ல, அதுலேயும் தரமான ஊடகங்களில் கொடுக்குற செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரளவு உண்மையாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. காரணம் என்னென்னா, இப்போ ஆந்திராவை சேர்ந்த முக்கியமான சில புள்ளிகள் தான் விஜயினுடைய வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருக்கிறாங்க. எல்லாமும் அவர்களாகத்தான் இருக்காங்க. இப்போ தமிழகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதி கன்னடத்தை சேர்ந்தவர் தானே. இங்கே உள்ளவர்கள் அதை பற்றி யாரும் குதிக்கலை, வைக்கலை. மேகதாது அந்த மேகதாது கட்டி நமக்கு இடைஞ்சல் தர்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆதரவான ஆட்களில் இங்கே கொண்டாந்து போடுறீங்களேன்னு எவனும், தன்மானம் உள்ள தமிழன் எவனும் தாண்டி குதிக்கலை. சரி, அதை விடுங்க, அது அரசியல். இப்போ எனக்கு இந்த அண்டை மாநில இந்த ஆந்திரா பத்திரிகைகள் ஊடகங்களில் ஒரு முக்கியமான தகவல், எனக்கு அதை இன்றைக்கி படித்தேன். அதில் வந்த தகவலை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு விமர்சகர் நம்ம விஜய்க்கு ஒரு செல்ல பெயரை கொடுத்துருக்கிறார், சின்ன மோடின்னு. அந்த மோடி வாயை திறக்க மாட்டார், சிரிக்க மாட்டார். அதே மாதிரி நம்ம மோடி சின்ன மோடி வாயை திறக்க மாட்டார், சிரிக்க மாட்டார். அது எப்போவாவது அத்திபூத்தமாக நடக்கும். அதை பார்த்து தான் அவர் அந்த மாதிரி கொடுத்துட்டாரோ என்னமோ தெரியலை. இருந்தாலும் பொருத்தமாக இருந்தது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த உயர்வு கல்வி அமைச்சர் இருக்கார்ல, பி. விஸ்வநாதன், அவர் ஒருத்தர். அப்புறம் போக்குவரத்து அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். இவங்க 2 பேரும் பல தடவை எச்சரிக்கப்பட்டும், நீங்கள் உங்களுடைய போக்கை குறைச்சிக்குங்க, வாயை கட்டுப்படுத்துங்க, ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பல தடவை எச்சரிக்கப்பட்டும் அதை கேட்கலையாம். இதனால் அவர்கள் இலாக்கா மாற்றம் செய்யப்படுவார்கள்னு இல்லை, பதவியை விட்டு நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அந்த அண்டை மாநில ஆந்திர பத்திரிகை ஊடகம் வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஜெகதீஸ்வரி சமூக நல அமைச்சர், டி. சரத்குமார் HRM மினிஸ்டர், இவங்க 2 பேருடைய பேரும் அதில் இருக்குது. இவர்களும் பல தடவை எச்சரிக்கை விடுத்தும் இவர்களும் திருந்தவில்லை. ஆகவே இவர்களுடைய பதவியிலிருந்து இவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், அடேங்கப்பா, பேசுனா ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க, ஆனால் அத்தனையும் தப்பாக இருக்கும். அதே மாதிரி அலட்டல் ஐயோ, ட்ரெஸ் சென்ஸ் அருமையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. விஜய்க்கு போட்டியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்திருந்தாங்க. ஒயிட் கோட்டு போட்டு ஒயிட் ஷர்ட், சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு செயல்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு குறை அவர்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த தாவேக்கா அவர்களுக்குள்ளேயே இருக்குது. இந்த அம்மா மேக்கப்பில் செலவழிக்கிறத காரியங்களில் செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவலாதிகள் அங்கே அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கமலி, அவங்க ஒரு அமைச்சர். இவங்க 2 பேருக்கும் இலாக்கா மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய பிரபல ஊடகம் சொல்லியிருக்கு. இந்த கிரேட் ஆந்திரா.comங்கிறது அதனுடைய பெயர். அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க மிகவும் நம்பிக்கைக்குரிய ஊடகம் அங்கே ஆந்திராவில். ஏன்னா அதை நடத்துபவர்கள் சினிமாக்காரர்கள், பிரபல சினிமா கம்பெனிக்காரங்க அவங்க. ஆகையினால் அவங்க ரொம்ப கவனத்தோடு தான் அந்த செய்திகளை பரிமாறுவாங்க. அவர்கள் அவர்களுக்கு தேவையான இங்கே உள்ள ஒரு ஆள் சொல்லித்தானே அவங்க போட்டிருப்பாங்க. ஊகத்தில் போட்டாலும் ஓரளவு உண்மையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. சரி, அடுத்து விஜய் சேதுபதி இப்போ ஜெயிலர் படத்தில் ஜெயிலர் 2வில்
அவங்க கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இனிமேல் கேமியோ ரோல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தார். இப்போ எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. நான் ஜெயிலர் 2ல் வந்து கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ அவர்களுடைய படத்தில் சூப்பர் ஸ்டார் படத்தையும் என்னுடைய படத்தையும் சில்ல போட்டாலும் எல்லாரும் ரஜினிகாந்த் படத்தை தான் பார்ப்பார்களே தவிர என்னுடைய படத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஒரு கேமியோ ரோல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டுன்னு அந்த படத்தை போட்டால் ஹீரோவாகிய எனக்கு மரியாதை குறைவு. ஏன்னா என் படத்தில் நானே இன்னொரு கேமியோ போட்டால் அது சரியாக வருமா? மார்க்கெட்டும் போகாது, ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆகையினால தான் இந்த மாதிரி படங்களுக்கு இனிமேல் நான் கேமியோ ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து பிரின்ஸ் பிக்சர்ஸ், அப்புறம் நம்ம கார்த்தி, அடுத்து மோகன்ராம் யாருங்கிறது தெரியும். நம்ம ரவி மோகனுடைய அண்ணன், பிரமாதமான டைரக்டர். இவங்க 3 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்கன்னு சொன்னால் மிக பிரமாதமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கிடைக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு போயிருந்தவங்க, அந்த பட பூஜைக்கு போயிருந்தவங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்கான். அது யாரும் வெளியே பகிரங்கமாக சொல்லலை, ஆனால் அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. சூப்பராக வரும் கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம மோகன்ராம் அந்த டைரக்டர் எப்படிப்பட்ட டைரக்டருங்கிறது தெரியும். நிறையா சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, வித்தியாசமான டைரக்டரு. அதில் கார்த்திக், அது ஒரு ஜாலியான கேரக்டருங்க. அந்த கார்த்திக் படம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். காதல் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் அற்புதமாக இருக்கும். இந்த அப்போ சர்தார் 2 வருது, பார்க்கலாம். எல்லாம் சூர்யா அண்டு கார்த்திக் ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அப்புறம் இந்த கிறிஸ்டோபர் நோலன் இருக்கார்ல, பிரபலமான ஹாலிவுட் டைரக்டர். அவர் இந்த ஒடிசிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார். அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் ஹாலிவுட்டில் நீண்ட கால அனுபவம் உள்ளவர். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள விமர்சகர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை. அந்த அடிப்படை புரிதலின்றி இல்லாமல் விமர்சனம் செய்கிறார்கள். எல்லாமே ஆஃப் வேக்கடாக இருக்குது, அறகுறை வேக்காடாக தான் இருக்குது. முழுமையான விமர்சனம் யாரும் பண்ணுறதில்லைன்னு ஒரு மனதை குறைய சொல்லியிருக்காரு. அது நம்ம விமர்சகர்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு படத்தை திறந்தால்னு எழுதுவானுங்க, நல்ல படமாக இருக்கும். நல்ல படத்தை அப்படி எழுதுவானுங்க. உருப்படி இல்லாத படத்தை ஓகன்னு எழுதுவானுங்க. என்னவோ இவங்க எழுதுனதுனால அந்த படம் ஓடிருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு முட்டாள்களின் சொர்க்கத்தில் தான் இன்றைய சில விமர்சகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் நான் சொல்லலை, சில விமர்சகர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நாளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.